இன்னைக்கு பாருங்கள், நான் உங்கள் முன்னாடி இன்னும் பிரசங்கம் பண்ணுகிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்தில், அன்றைக்கி நான் 7ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்தில் ஒரு ட்ரௌசர் ஸ்கூலுக்கு போட்டு போகிறேன். அந்த ட்ரௌசர்லாம் கிழிஞ்சி அப்படி ஒரு விதமாக தச்சு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். இன்றைக்கெல்லாம் எந்த பிள்ளைங்களும் அப்படி போக மாட்டோம், எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளை அப்படி அனுப்பவும் மாட்டோம். ஆனால் அந்த நாட்கள் அவ்வளவு வறுமை நெருக்கங்கள் எங்கள் வீடுகளில் இருந்தது. பாருங்கள், கிழிஞ்ச ட்ரௌசரை பின்னால் அப்படியே மேப்பு மாதிரி தச்சு அப்படியே போட்டுட்டு நான் போயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் என்னுடைய உறவினர்கள் சிலரெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. எங்கள் வீட்டில் நல்ல வறுமை, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். நாங்கள் அடுத்த வேளை சில காரியங்களை கூட யோசித்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். ஒரு நல்ல அந்த ஸ்கூலுக்கான ஒரு யூனிஃபார்ம் வாங்கித்தர என்னுடைய பெற்றவருக்கு சிரமம் இருந்த ஒரு காலம். அப்படி நான் சிரமப்பட்டு இருந்த நேரத்தில் என்னுடைய சித்தப்பா, என்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் சிலர்லாம் சில வெளிநாடுகளில் இருந்தாங்க, நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது நான் அடிக்கடி ராத்திரி நேரங்களில் இப்படி யோசித்துருக்கிறேன், நாளைக்கும் இதே கிழிஞ்ச ட்ரௌசரை தான் போட்டுட்டு போனோம். அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து சம்பாதிக்கிறாங்க, நமக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து நமக்கு உதவி செஞ்சால் என்ன என்று நான் நினச்ச நாட்கள் எத்தனையோ உண்டு. பாருங்கள், என்னுடைய சின்ன வயசில் என்னுடைய குடும்பத்தார் நிறைய பேர் அவங்க நமக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு எதிர்பார்த்த காலத்தில் தான் நான் வளர்ந்தேன். நான் வளர்ந்து பெரியவனாகும்போது நிறைய கேள்விகள். ஏன் யாருமே நமக்கு உதவி செய்யலை? யாருமே நம்மளை கண்டுக்கலை? நம்ம கஷ்டப்படுறோம் என்னுடைய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்து வந்தபோது என் மனசில் நிறைய காயங்கள் இருந்தது. காயம்னா, அவங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணப்போ எனக்கு நல்ல ட்ரெஸ் பண்ண முடியல, அவங்க நல்லா சாப்பிட்டப்போ எனக்கு நல்லா சாப்பிட முடியல, ஒரு நல்ல ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க முடியல, நம்மளை விசாரிக்கிறது கூட யாரும் இல்லை. ஒருவேளை இங்கே இருக்கிற யாரும் அப்படி ஒரு நிலைமையில் கூட இருந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை இருக்கலாம் சிலர். நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நிறைய காயங்கள் மனதில் இருந்தது. சொந்தக்காரங்கனாலே பிடிக்காது, அவங்கெல்லாம் நமக்கு 10 காசுக்கு உதவி செய்யலையே, அவங்க நம்ம கொஞ்சம் தூக்கி விட்டுருந்தா நம்ம நல்லா போயிருக்கலாமே என்று நிறைய காயங்கள் இருந்தது. ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய கிருபை தேவ தயவை சார்ந்து வளர்ந்ததுனால என்னுடைய 7 வயதில் நான் என்னுடைய 14ஆவது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். 14ஆவது வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அது முதல் இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த நாட்கள் வந்த பொழுது என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் கூட முழுநேர ஊழியத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்து வந்தார்கள். ஸ்தோத்திரம். ஊழியத்தில் வந்த பொழுது இன்னும் நிறைய கஷ்டங்கள், ஆரம்ப கால ஊழியம், ஆகவே எந்த பின்னணியமும் இல்லாமல் நாங்கள் அப்படியே கஷ்டப்பட்டு வளர ஆரம்பித்தோம். ஆனால் தேவனை அறிந்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே என் வாலிபத்தை நான் கடத்தினதுனால, கர்த்தருடைய கிருபையினால் சொல்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு எல்லா நிலைமையிலும் எங்களை மேலே வைத்திருக்கிறார். எங்களுடைய சபைக்கு கீழே இன்னைக்கு 260 சபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 250 சபைக்கு தலைமை சபையாக எங்களுடைய சபை ஆண்டவர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் சொல்கிறேன், நான் யாரையெல்லாம் எதிர்பார்த்தேனோ அவங்க எல்லாரையும் நான் ஆதரிக்கிறவனாக கர்த்தர் இன்னைக்கு என்ன உயர்த்தினார். இன்னைக்கு அவர்களில் பல பேருடைய குடும்பங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த காயங்களெல்லாம் மறைந்து போயிட்டு, அன்னைக்கு இப்படி செஞ்சவங்க தானே, நம்ம எதுக்கு செய்யணும்? அன்னைக்கு நம்மளை எட்டி கூட பார்க்கலையே, நம்ம எதுக்கு அவங்கள எட்டி பார்க்கணும்னு இல்லை. இன்றைக்கும் அவர்களில் ஒருவருக்கு சிரமமானால் நான் தான் முதலாவது அங்கே போய் நிற்கிற நபராக இருப்பேன். நான் சொல்ல வருகிற காரியம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஆசீர்வாதம் உள்ளவங்களாக இருக்கணும். உங்கள் மூலமாக அநேகர் வாழ்வடைய போகிறாங்க. இன்றைக்கி உங்களை விசாரிக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம், உங்களை காயப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்கலாம், உங்களை வருத்தப்படுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம், உங்களுக்கு சொந்தக்காரங்கனாலே பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது, கர்த்தர் அநேகரை வாழ வைக்கிற ஒரு நபராக உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்கள் உயர்ந்த ஒரு இடத்துல வந்து நின்று அநேக கஷ்டப்படுற பிள்ளைகளை நீங்கள் வாழ வைக்க போகிறீங்க. அநேக கஷ்டப்படுற குடும்பங்களை நீங்கள் தூக்கி விட போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? அல்லேலூயா. யோசேப்புக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம்பவே முடியல. நானா இப்படி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் வந்து விழுந்து வணங்குகிற அளவுக்கு பெரிய ஆளாக போகிறேன் என்றெல்லாம் இருந்தது. ஆனால் தேவன் ஒன்றை சொல்லியிருந்தார்,
அதை செய்து முடித்தார். உங்ககிட்ட சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு. இன்றைக்கி இருக்கிறது போல் இல்லை, நீங்கள் அநேகரை தூக்கி விடுகிற நபர்களாக இருக்க போகிறீங்க. அநேகரை ஆமென் தேவனுடைய கிருபையினால் நீங்கள் உதவி செய்து அவங்க வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஆட்களாக கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த போகிறாரு. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தேவனுடைய இந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.